நண்பா சொல்லுங்க. அமைச்சரே அறிவழகா. சொல்லுங்க சாமி. மிச்சர் தான் வைக்கணும்ட்டு வேணான்ட்டு. ஏடா பிச்சர்ன்றங்கற. பிச்சர் இல்ல சாமி, மிச்சர். பிச்சரா? மிச்சர். எப்படி எப்படி ஆயா சமாஜாதி எப்படி? இந்த மாதிரி கூத்துனாலதான் நான் 4 மணி 5:30 மணிக்கெல்லாம் கோமாளி சாவறான். எதனால? நான் வந்துருச்சு பாரு சூத்துல சுனியே. எப்படி? அருமையா சாமி. எப்பறா? சூப்பரா இருக்குது. எங்க வந்து சொல்லு. ஒரு விடிஞ்சாலும் பரவாயில்ல, அது கீழே போட்டா தான் வருவேன். தம்பி இது விடியறவரை போட மாட்டோம். அப்பா அடிங்க. ஏன் சேனாதிபதிகளே. சூப்பரா இருக்கு. ஒரு ரெட்டி மட்டும் மேல இடுப்பு மேல உழுந்து போச்சுன்னா மத்தள வேற முன்னாடி முண்டையா போயிருவா. ஏன் முண்டையா போறா? அது தெரியல, அவ்வளவுதான் கேட்கணும். நண்பா சொல்லுங்க மகாராஜா. படை தளபதிகளே. மந்திரி மதுரமுத்து. மகாராஜா பட்டமுத்து. நல்லா இருக்குல்ல? நாளைக்கு நாட்டி உறுதி பண்ணிக்கலாம். ஆளுகளை சொல்லிவிட்டு என்னையும் போன போட்டு அவரு பண்றாங்க. உறுதி பண்ணிக்கலாம். நானும் வெத்தலை பார்த்து மாத்திக்கிறேன். அங்க பேசிட்டு இருக்கிறேன். சமாச்சாரம் சாமி. இன்னைக்கு எப்படியே கண்டுக்காரன்னு சொல்லல. எங்க நிற்கின்ற யாரிடத்துல பேசுறவனு சற்றே பயமில்லை உமக்கு. என்ன சாமி, நீங்க லோன் எடுத்துக்கிறேன், நானும் கண்டு எடுத்துக்கிறேன். என்ன கேவலம். லோன் எடுத்துக்கிறேன். எதுவுமே பேச மாட்டேங்கிற இப்படி தெரியாதா? சரி என் அருமை தோழனே. சொல்லுங்க. பள்ளக்காட்டு ஓலனே. பள்ளக்காட்டு வரமாட்டாங்க. அங்க வந்து எறும்பு கடிக்குதுங்க. அங்க போனீங்கன்னா தேளு கடிக்கும். சரி, இங்க வந்தா பாம்பு கொத்துமா? ஏன் சேனாதிபதிகளே. ஒரு ஓட்டு தாங்க இருக்குது. டவுன் ஆகி போச்சு. நாட்டுக்கு நாடு அருமையிலும் பெருமையிலும் சிறந்த நாடு. ஊருடைய பெயர் என்ன? இது தமிழ்நாடு. தமிழ்நாடு. தமிழ்நாடு என்பது எனக்கு தெரியும். நீ இங்க நடந்ததுக்கு அந்த வழியா ரோட்ல நடந்தா நேரம் சலகண்டாபுரமா போய் நடந்தது. நீ சொல்லுங்க பார்க்கலாம். நடக்கிற தூக்கம் வந்துருங்க. ஒரு இடத்துல தான் தூக்கம் வந்துடும். ஊர் பேர் என்ன? செங்கட்டப்பட்டி. ஓ, செங்கோட்டைப்பட்டிங்களா? எப்படி? செங்கோட்டைப்பட்டி. எவ்வளவு சாப்பிட்ட? கொஞ்சமா இவ்வளோ. செங்கோட்டைப்பட்டி. சத்தமா சொல்லு. செங்கோட்டைப்பட்டி. எவ்வளவு சம்பளம் வாங்குகிறாய்? 1101 ரூபா. ஏன் போய் பேசுற? எவ்வளவு சம்பளம் வாங்குறோம்? யாரு இல்லனாங்க? ஏங்காத கேக்குறீங்க? சரி விடு கேக்குறோம். சத்தமா சொல்லு. செங்கோட்டைப்பட்டி. என்ன சத்தமா? செங்கோட்டைப்பட்டி. என்ன சத்தமா? செங்கோட்டைப்பட்டி. என்ன சத்தமா? செங்கோட்டைப்பட்டி. சலகண்டாபுரத்துக்கே கேக்குறோம். செங்கோட்டைப்பட்டிங்க. என்ன சத்தமா? செங்கோட்டைப்பட்டி. என்ன பலமா சொல்லு. வாயங்கண்டே. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாது. அதெல்லாம் தப்பு. எடா பிண்டன்ட்டுங்கற. செங்கோட்டைப்பட்டி என்றால் நம்மளுக்கோ சொந்தமான அளவுள்ள தாய் திருநாடு ஆகுமா? ஏன் அப்படி எல்லாம் படுத்துருக்காங்க, எல்லாம் உட்காந்துருக்காங்க? அவங்க சரி கலைமகள் கவிச்சு நாடகத்தை செட்டு வந்து அடிச்சு விடி சூத்த காலிட்டு தூக்கணும் வேறு வச்சுக்கிறாங்க. ஓஹோ, என்ன கோயிலுக்குன்னு கேக்குறீங்க? என்ன கோயில்? பொம்பளை சாமி கருமாரியம்மன். கருமாரியம்மன் பொம்பளை சாமி தான். நம்ம கருமாரியம்மன் சொல்லிட்டு பொம்பளை சாமி நாம முன்னாலே சொல்லிவிட்டோம். ஆமா ஆமா. அதுல கொஞ்சம் ஆயிடா ஆயி. என்ன ஆயி? மகமாயி. ஆயிரம் கண்ணுடையா? ஆமா. அழகுமுத்து மாரியம்மன், காட்சியில காமாட்சி, மதுரை மீனாட்சி, சாஞ்சா சமயபுரம், சாதித்தா கண்ணபுரம். ஆமா. அப்படியாப்பட்ட கருமாரியம்மனுக்காக கும்பாபிஷேகம் நடத்தி ஓராண்டு காலமானதால சரிய 1 வருஷம் ஆகி போச்சுங்க. வருடாந்திர பூஜை சரிய 1 வருஷம். ஆமா, சரிய 1 வருஷம் ஆயிருக்கு. ஆமாப்பா, அப்படித்தான் சொல்லிக்கிட்டாங்க. நானும் பார்த்ததில்ல. வருடாந்திர பூஜையாக சரிய 1 வருஷம். சரிய 1 வருஷங்க. சரியால ஆத்தா 1 வருஷமா குடிக்கிறாங்க. ஊர விட்டு போக சொல்றியா இல்ல எப்படி? சரியா 1 வருஷம். அட்டி எடுத்தனா வாயில விட்டுருவா. அப்படியே வாயே பேச மாட்டா பாருங்க. வாயில ஒரு கொச்சில ஊடு. ஆளையா முகரையும் பாரு, முகரை பாரு புரோட்டா அடிக்கிற கல்லு மாதிரி. ஏன் நீ என்ன சப்பாத்தி அடிக்க வந்துருக்கிற? டேய் தம்பி, டேய் வங்கானரி புடுக்கா சொல்றா, டேய் தோல் புடுக்கா. வருடாந்திர பூஜையாக சரியா 1 வருஷம். தம்பி நான் என்ன சொல்றேன் உருடே சாமி. முன்னிட்டு தேர் திருவிழா தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்ற பெருமில்ல திருவிழாமில்ல கும்பாபிஷேகம் பீத்த கூதி தீபாவளி தெய்வீக சபை. ஆமா,
சிறுதுள்ளி பெருவல்லமா. ஆனால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வை, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. பிரிந்து வாழ்வோரும் கிடையாது, சேர்ந்து கெடுவாரும் கிடையாது. அனைவற்று பேர் ஊர் மக்கள் ஒன்றாக சேர்ந்து தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றம். யாருக்கு? செல்வ கணபதிக்காகவும் கரு மாரியம்மனுக்காகவும் தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றம். நாடகம் விட்டால் அனைத்து நல்ல உள்ளங்களும் நன்றாக சிறப்போடு வாழ வேண்டும் என்று பட்டி பெருகி வாழ்வானை பெருகி குட்டி பெருகி குடும்பால் வளர்ந்து குடும்பத்தார் எப்படி வாழ வேண்டும் அப்படியெல்லாம் அனைவற்று பேரும் நலமுடன் வாழ்வதற்காக சாமி மீது ஒரு சாமி பாடல். அம்மா பத்தி வீர மோதிரமா எந்திர பிரகாசமா பாதத்தில் தண்ட கொடுக்கும் அமளி பூஜ முகத்தழகி முழாமா காத்த சக்தி அம்மா நடன சுழலவானோ நடுத்திடல தில்லைவானோ தில்லை வனத்தை விட்டு திரும்பமா இந்த புறம் அம்மாரி கவிதால் சமயபுரம் சாதித்தால் கண்ணபுரம் அம்மாரி கண்ணபுரம் எல்லை விட்டு கடுகு வர வேணும் தாயே அம்மாரி வாசால எல்லையிலே மாண்ட போன தின்னவாளா அம்மாரி சுடுகாட்டு எல்லையிலே சுட்ட போன தின்னவாளே அம்மா கோடி பிரம்மாண்ட நாயகி அண்ணி ஆதிபரா சக்தி கருமாரி அம்மாரி சக்தி இருப்பது உண்மை இருந்தால் ஆடாடி ஓடாடி மருளாடி வாமா அம்மா நடன நல்ல தாயே
என்ன செங்குட்டுப்பட்டியில் எதிர்க்கும் கருமாரி அம்மனுக்காக ஊர் பொதுமக்களா ஒன்றாக சேர்ந்து தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றம். நாடகம் விட்டவரோ நாடகம் பார்ப்பவரோ நாடகத்தை கண்டுகளிக்க ரசிக்க பொதுமக்களோ எந்த ஒரு தகவமாகி எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று கருமாரி அம்மனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இருப்பினும் நண்பா, இன்றைய தினத்திலே போதும் என்பது அன்னதானம் எப்படிப்பா சாப்பாடு? நல்ல ஏற்பாடுங்க. தின்னது உன்னது வெஜ்ஜரியம் நெஞ்ச மரியம் திருவிளக்கேற்றி வைத்தால் மரியம் அது போல போதும் என்பது அன்னதானம், போதாது என்பது சொன்னதானத்தை வழங்கி எத்தனையோ பொட்டி பொட்டியா பணம் பேர் சொல்லுமா? உண்மைதான். சொல்லாதுங்க. எவ்வளவுதான் பொன் பொருள் கொடுத்தாலும் வேணும் வேணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக போதும் என்பது அன்னதானம். வயிற்றுக்கு உண்டானது மட்டும் சாப்பிட முடியும். ஆமா. ஆமா. அது போல இன்றைய தினத்தில் வைத்திருக்கும் நாடகம் என்னப்பா? ஸ்ரீ மகாபாரதம். ஆமா. ஒரு பாகம் வழங்கப்பட்டு மகாபாரத கதையில் ஒரு பாகம் வழங்கக்கூடிய அபிமன்யு சுந்தரி கல்யாணம். இல்லை என்றால் வல்லரக்கன் சண்டை. இந்த நாளத்தே மணி 9:30 மணி தான் ஆடிட்டு இருக்கிறோம். என்ன பண்ண? எப்ப கூத்த முடிப்பீங்க? 5:30 மணிக்கு. சீக்கிரம் கூத்த முடிக்கணும். ஆதார் கார்டு பதிவு பண்ண போகணும். கூடல எவத்து இருக்குது? சங்கிலியத்தை வரீங்களா? ஏண்டா டேய், உங்க வீட்ல எல்லாம் இடி இறங்க. டேய் கூத்த நிறுத்துங்கடா. அந்த அடிச்சு போயிடலாம். இடி இறங்கி போச்சுன்னு நினைப்போம். எத்தனை வருஷம் ஏன்டா இன்னும் ஆதார் கார்டு பதிவு பண்ணாம இருக்கிற? என்ன ஆதார் கார்டு பதிவு பண்ண சொல்லிவிட்டாங்களா? சொல்லிட்டாங்க. நாளா 10 வயசு இருக்கும்போது ஆதார் கார்டு வாங்கி முன்னாடி. அப்ப செல்லாத போயிட்டு போ. டேய், போய் பேசுறதுக்கு யாரும் இல்ல. நீ எக்கச்சக்க வேச கிடது, எக்கச்சக்க கதை கிடக்குது. மணி 7:30 மணிக்கெல்லாம் கொங்கனா போற போகணும். கண்டுக்காரா அப்படியேக்கும். நாடகத்தில் ஆனந்திற்கு எதிர்வாய் நான் யார்? எவ்வளவு என்ன? நீ விட்டு வந்தார் யார்? நான் எதுக்கு வந்திருப்பேன்? என்ன மாதிரி 1000 வந்து அதுக்கு மேல 1500 கொடுத்தா ஒரு கந்து கட்டலான்னு தான். கந்து கந்து கந்து. அந்த 500 எப்போ உங்க கொள்ளக்கார வர நிறுத்திட்டு அந்த கூத்துல